அவரோட சீட்ல இருங்க. அப்போ ஒரு 3 வரைக்கும் உள்ளதான் நாங்க வேலை செய்வோம். நாங்களும் கஷ்டப்பட்டு தான் அதனால எங்களுக்கும் பஞ்சாயத்து வேலை தாங்க. எங்களுக்கு நாங்களும் தான் வயசு சமயம் ஏதாவது கிடைச்சாதானே நாங்க சாப்பிடுவோம். காலையில 6 மணில இருந்து சாயந்தரம் 6 மணி வரை வந்திருந்து தள்ளினதான் இவ்வளவு பருப்பு. இது இப்போ 2-3 ரூபாய் கிடைக்கும். ஆமா 16 ரூபாய் 14 ரூபாய் உண்டு. நாங்க இதுக்கு வீட்டுல தள்ளினாலே எங்களுக்கு 16 ரூபாய் கிடைக்கும். அண்டி ஆபீஸ்ல போய் தள்ளினா 17 ரூபாய் 25 பைசா. இதெல்லாம் 3 கிலோ இருக்கு. நாங்க எல்லாம் 4 கிலோ 6 கிலோ 7 கிலோ தள்ளுங்க. தள்ளி தள்ளுங்க. ஐயா மந்திரியாரு வீட்டுல தள்ளினால அவங்க அங்க போய் வந்து பண்ணாலே கஷ்டம் இருக்கு. இந்த பால் படாம இருக்கு. ஆமா அண்டிபல் போட்டா இதாகும் இல்ல. நாங்க எல்லாமே அதுதான் எப்பவுமே வாக்களித்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து 1 லட்சம் ரூபாய் தரது வருஷத்துக்கு. ஆல்ரெடி நம்ம முதலமைச்சர் வந்து பஞ்சாயத்துக்கு அரசு பரிசீலனை ஹரிபால் கையில தந்தையின் மறைவுக்கு பின்பு அப்பா விட்டு சென்ற பணியை தொடர வேண்டும் என்று உங்களிடம் கேட்டேன். எனக்கு அதை ஏற்று என்னை ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்து முதல் உங்களுடைய நன்றியை சொல்லிவிட்டு மீண்டும் உங்களுக்கு பணி செய்யவும் சேவை செய்வதற்கும் எனக்கு ஒரு வாய்ப்பினை கொடுங்கள் என்று நான் கேட்டுக்கிறேன். வருகின்ற ஏப்ரல் 19 நமது வெற்றி கூட்டணியான கை சின்னத்தில் வாக்களியுங்கள். அம்மா கை சின்னத்தில் வாக்களிச்சிருங்க. எல்லாரும் மறந்துடாதீங்க. மறந்து போயிருக்கிற மக்களாட்சி மலர நாம் வந்து கை சின்னத்துக்கு வாக்களிக்கணும் என்று உங்களிடம் கேட்டுக்கிறேன். தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொன்னது போல 40க்கு 40 நமதே என்ற இதிலிருந்து 40க்கு 41 வெற்றியை பெற்று அந்த வெற்றியை வந்து டெல்லியில் கொண்டு போய் நம்ம ஆட்சி அமைப்பதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று எல்லாரிடம் கேட்டுக்கொள்கிறேன். ஏப்ரல் 19 நமது வெற்றி கூட்டணி இந்திய கூட்டணிக்கு கை சின்னத்தில் வாக்களியுங்கள். சரி ஓகே.